அன்புக்குரியவர்களே, பரிசுத்த யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் அந்த அதிகாரம் முடியவுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற ஞானம், அது சுத்தத்தை முதலாவது சுத்தமுள்ளதாயிருக்கிறது. சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ள ஒரு காரியம், இணங்கி போகிற தன்மை, முறுமுறுப்பு, விரோதம், வைராக்கியம் எதிர்க்கிற தன்மை அல்ல, அது இணங்குகிற தன்மை உள்ளதாக இருக்கிறது. சாந்தம், மனத்தாழ்மையும் உள்ளதாக இருக்கிறது. பட்சபாதம் இல்லாததாக இருக்கிறது. மாயமற்றதாக இருக்கிறது. மாய்மாலம் பண்ணுகிறது அல்ல, வேஷம் போடுகிறது அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவனுடைய உள்ளத்தில் கசப்பும் வைராக்கியமும் கோபமும் பொறாமையும் இருக்குமானால் அது பரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானம் அல்ல, அது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த யாக்கோபு அடிகளார் தெளிவாக இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிவோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருந்து சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்தில் நடக்க பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கைவிட மாட்டார். தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. மனிதனுடைய சாமர்த்தியத்தினாலோ புய பலத்தினாலோ பணத்தினாலோ சுதந்திரித்துக் கொள்வது அல்ல தேவனுடைய ராஜ்யம். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தாழ்மையாக நடந்து கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.